ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வஞ்சர மீனை வச்சு ஒரு சூப்பராக ஒரு வறுவல் பண்ணிடலாம். நல்லா மொறுன்னு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹோட்டலுங்களில் பெரிய பீஸாக எடுத்துகிட்டு 500 600 1000 சொல்லிட்டு வைப்பாங்க பீஸு. பாருங்கள் எவ்வளோ கனம் இருக்குன்னு. இது ஒரு ரவுண்டே 3/4 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க. 800 கிராம் இருந்துச்சு. இது அப்படியே வாங்கியாச்சு. இப்போ இதை ஒன்றுமே இதில் முள்ளுலாம் ஒன்றுமே இருக்காது. இந்த ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். இது அப்படியே நல்லா சுத்தமாக லைட்டாக கழுவிட்டு வந்துடலாம். ஒன்றும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். உப்புலாம் போட்டு உறைஞ்சிலாம் கழுவ தேவையில்லை. நான் கழுவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். நான் நல்லா க்ளீனாக கழுவிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு என்னெல்லாம் மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு முழு எலுமிச்சைப்பழம், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு. அவ்வளோதான். அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம். அடுத்து மசாலா பார்ப்போம். இதுதாங்க இந்த மீனுக்கு முக்கியமான விஷயமே இதுதான். மிளகு, சீரகம், சோம்பு இது 3மே ஒரே அளவாக இருக்கணும். நான் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், எல்லாமே 1 ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த ஜாரில் இப்போ தான் மிளகு, சீரகம், சோம்பு 3த்தையும் அரைச்சேன். அந்த ஜார்லேயே நம்ம அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுக்கலாம். இது 4த்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இங்கே இருக்கிற எல்லா மசாலாவும் எடுத்து இதில் போட்டுடலாம். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள், தனியாத்தூள், அரிசி மாவு. இது போட்டோம்னா நல்லா மொறுன்னு வருங்க. இது மிளகு, சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேங்க உங்களுக்கு. எந்த காரணத்தை கொண்டோ மீனில் தயிரோ பாலோ யூஸ் பண்ணாதீங்க. மீன் எதிர்வினை கொடுக்கும். அது ரெண்டுமே தயிர், பால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இல்லை எலுமிச்சப்பழம், புளி இதெல்லாம் பயன்படுத்தலாம். சில பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் வீடியோங்கள்லாம் பார்க்குறேன். தயிர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு. சிக்கனுக்கு யூஸ் பண்ணலாங்க. ஆனால் மீனுக்கு பால், தயிர் பயன்படுத்தக்கூடாது. அது நம்மளுக்கு அலர்ஜி உண்டு பண்ணும். உடம்பெல்லாம் அப்புறம் வெள்ளையாக ஆகிடும். தயவுசெய்து அந்த மாதிரி ஃபேக்கான வீடியோங்களை பார்த்துட்டு ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிட்டு உடம்புக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த சீட்ஸ் எடுத்துடலாம். உள்ள விழுந்துடுச்சு. இப்போ இதிலே இதை பிழிஞ்சிக்கலாம். சீட்ஸ் அதில் வந்துடும். இதில் பிழிஞ்சிட்டே ஊற்றிடலாம். லெமன் ஒரு முழு பழத்தை அப்படியே போட்டுங்க. ஏன்னா மீன் 3/4 கிலோ கிட்டே இருக்குது. அதனால் ஒரு பழம் அப்படியே போட்டுக்கலாம் தாராளமாக. நல்லா முறைச்சிக்கிட்டு மொறுன்னு இருக்குங்க. அவ்வளோதான். இந்த ஜூஸ் இதில் ஊற்றிடலாம் வடிகட்டி. அப்படியே லைட்டாக ஒரு ஓட்டிடுவோம். இது ஒரு கடாயில் வச்சுக்கலாங்க. இது மேலேயே நல்லெண்ணெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதையும் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போது இந்த மசாலா எடுத்து இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஊறணுங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிட போகிறேன். மசாலா நல்லா ஊறினோன்னா சூப்பராக இருக்கும். ஊறின பிறகு செய்தோம்னா எல்லா மசாலாவும் போட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நான் இதை அப்படியே தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேங்க.
இதுதாங்க ரொம்ப ஆரோக்கியமான முறை. இந்த ஃபுட் கலர்லாம் சேர்க்காதீங்க. அதுக்கு பதில் மஞ்சத்தூள் போடுங்க உங்களுக்கு கலர்ஃபுல் வேணும்னா. அப்படியே ஊறட்டும். 2 ஹவர் கழித்து நம்ம பொரிச்சிருவோம். நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் இப்படி வச்சிடலாம். ஏன்னா கடாய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. உள்ளே வந்து மேலே ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழே வச்சுருங்க. இது ஊறுறதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கிறேன். மீன் நல்லாவே ஊறிடுச்சிங்க. வறுக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தவாவில் போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு வாழை இலை வச்சுக்கலாம். அது மேலே அந்த மீன் எடுத்து வச்சுருவோம். வச்சாச்சுங்க. மீனை எடுத்து இது மேலே வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு இலையை வச்சுக்கலாம். அப்படியே அதுக்கு முன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். இது மேலே ஏற்கனவே வந்து நம்ம வந்து மசாலாலேயே எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வறுப்பட இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு இட்லி தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து கீரைங்க. இது கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த இலையை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அப்படியே பரட்டி விட்டுடலாம். அப்படியே பரட்டிட்டுலாம். இப்போ பரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆயிலும் கம்மியாக செலவாகுங்க இப்படி செய்யும்போது. அப்படியே பரட்டி விட்டாச்சுங்க. கீழ்ப்பக்கம் புது இலை போயிடுச்சு பாருங்கள். சூப்பராக உள்ளே வந்துருக்கு. அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இது வந்து எப்படி திருப்பினேன்னா, இது மேலே வந்து நான் ஒரு கையில் இப்போ கேமரா இருக்கிறதுனால என்னால் முடியல. இந்த பக்கம் அப்படி ஒரு தட்டை திருப்பிட்டு அப்படியே தவாவை திருப்பி போட்டாச்சுங்க. அப்படி தாங்க நான் திருப்பினேன். கரண்டியில் பெரிய மீனாக இருக்கிறதுனால கரண்டியில் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அப்படியே பரட்டிடலாம். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்காதீங்க, கம்மியாகவே வைங்க. ஃப்ளேம் கம்மியிலே தான் இருக்கணும். ஆவிலே தான் அப்படியே வேகணும். 2 பக்கமும் நம்ம பரட்டியாச்சு. அதனால் அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். நல்லா உள்ளே வேகட்டும். அப்படியே ஃபுல்லாக தீ குறைச்சே இருக்கட்டும். அப்படியே 10 நிமிஷம் விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2வது ஒரு முறை பரட்டியாச்சுங்க. ஒரு முறை பரட்டியாச்சு. 2வது ஒரு முறை. அவ்வளோதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆயில் பாருங்கள், நம்ம அந்த மசாலாவில் ஊற்றணும் பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஆயிலு. அதிகபட்சம் நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருப்பேன். அவ்வளோதான். அந்த 50 கிராம் எண்ணெயில் இவ்வளோ 3/4 கிலோ மீன் கிட்ட நம்ம வறுத்தாச்சு. இன்னொரு பரட்டிடலாம். எப்படி பரட்டுறோம் பாருங்கள். மீன் வந்துச்சா பார்ப்போம். மீன் நல்லாவே வந்து வறுப்பட்டுடுச்சிங்க. சூப்பராக இப்படி தான் இருக்கணும். ஜூஸியாக இருக்கணும். உள்ள மீன் வெந்துருச்சா பார்ப்போம். இந்த பாருங்க, வெடிப்பு வந்துருச்சிங்களா, வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போனா அவ்வளோதான். இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். இப்போ வாழை இலையில் எடுத்து வச்சிடலாம். அப்படியே அழகாக வச்சாச்சு. இப்போ பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வெந்துருச்சா பார்ப்போம். நல்லாவே வெந்துருச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக செலவாகுங்க. இது தந்தூரி சிக்கன் செய்வோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைல் தான் இது. ஆயில் ரொம்ப கம்மி, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.